இன்னைக்கு வீடியோவில் 4th ஸ்டாண்டர்ட் தமிழ் ஒர்க் புக் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் லெசன் அன்னை தமிழ் லெசனோட ஒர்க் புக் ஆன்சர்ஸ் பார்ப்போம். இவர்கள் யார் என கண்டுபிடித்து எழுதுவோமா? அதில் கொஞ்சம் இமேஜ் கொடுத்துருக்காங்க, அதை மேட்ச் பண்ணி என்ன ஆன்சர் வருமோ அதை எழுதணும். அதில் ஃபர்ஸ்ட் ஒன்க்கு ஆன்சர் வந்து கங்காரு, செகண்ட் ஒன் ஆன்சர் சிறுத்தை, தென் தேர்ட் ஒன் ஆன்சர் நீர் யானை, அதுக்கப்புறம் வரி குதிரை, தென் லாஸ்ட் ஒன் வந்து காகம். ஸோ இதில் எழுதியிருக்கேன், நீங்கள் பார்த்து உங்கள் ஒர்க் புக்கில் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ், படத்துக்குரிய பெயர்களை கட்டங்களில் நிரப்புவோம். அதில் ஆன்சர் தட்டு, பெட்டி, வீடு. அதுக்கப்புறம் என்னெல்லாம் இருக்குன்னா மேளம், மரம், சோளம். அதுக்கப்புறம் மெத்தை, நத்தை, குழந்தை. தென் நெக்ஸ்ட் ஒன் வாழை, வாத்து, தும்பி. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ், பறவைகளின் பெயர்களை எழுதுவேன். இந்த பிக்சரில் என்னெல்லாம் பறவை இருக்கோ அந்த பேரெல்லாம் நம்ம இதில் எழுதணும். ஸோ படத்தை பார்த்து எழுதணும். என்னெல்லாம் பறவை இருக்குன்னா மயில், கொக்கு, வாத்து, குருவி, மைனா, நாரை, கோழி, குயில், சேவல், வௌவால், தேன்சிட்டு, ஆந்தை, வல்லூறு, கிளி, புறா, தூக்கணாங்குருவி, காகம். நெக்ஸ்ட் பேஜ், யார் எதை சாப்பிடுகிறார்கள்? வரைவேன், வண்ணமிடுவேன், எழுதுவேன். வாத்து மீன் சாப்பிடுது. அதுக்கப்புறம் குரங்கு வாழைப்பழம், நத்தை இலை, எலி நிலக்கடலை, குதிரை இளநீர். அதுக்கப்புறம் படத்தை பார்ப்பேன், நிகழ்வை எழுதுவேன். அதில் ஒரு படம் கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி நிகழ்வு எழுதணும். ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு பூனை கொடுத்துருக்கு, அதுக்கு பட்டங்களும் முக்கோணமும் வரைந்தேன், பூனை ஆகிறது, அதற்கு விளையாட பந்தும் வரைந்தேன். அதுக்கப்புறம் யானை, யானை வண்ண குருவிகளுடன் விளையாடலாம் என்று நினைத்தது, ஆனால் குருவிகளோ யானையே விளையாட்டு பொருளாக நினைத்து சறுக்கி விளையாடுகின்றன. அதுக்கப்புறம் டைனோசர் முட்டையிலிருந்து குட்டி டைனோசர் வரும்போது மாயஜால நட்சத்திர மீன் அங்கு வந்தது. ஸோ இந்த மூணையும் பார்த்து எழுதிக்கோங்க. இவர்கள் என்னென்ன பொருட்களை எடுத்து வைத்திருப்பார்கள்? அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஒன் அந்த ஆன்சர் வண்ண ஆடைகள், முகப்பூச்சிகள், உதட்டு சாயம், தூரிகை, கண்ணாடி. அதுக்கப்புறம் ஓட்ட போட்டிக்கு போவேன், அதுக்கு என்னெல்லாம் தேவைன்னா சட்டை, காலணி, தண்ணீர் குடுவை.
களிமண் பொம்மை செய்வேனே. அதற்கு என்னெல்லாம் தேவை? களிமண், நீர், உருட்டு பலகை, வண்ணப்பூச்சி. தென் இவர்கள் இருவரும் நண்பர்களானால் யார் யாருக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் எழுதுவேன். அதில் ஃபர்ஸ்ட் ஒன், கடலில் உள்ள புழு மீன்களை மட்டும் சாப்பிட்டு கொண்டிருந்த திமிங்கலத்துக்கு கேரட் சாப்பிட கிடைக்கும். அடுத்த படத்துக்கான ஆன்சர், எலிக்கு அழகான பல அறைகள் கொண்ட எறும்பு புற்றை சுத்தி பார்க்கும் வாய்ப்பு கிடைக்கும். இதை பார்த்து உங்கள் ஒர்க் புக்கில் எழுதிக்கோங்க. ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க, கிளியர் பண்ணுறேன். ஐ செய்யலாமே, அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சொல்லை கண்டுபிடிப்போம் எழுதுவோம். என்னெல்லாம் ஆன்சர்னா, நிழல் படம், கண்ணாடி வளையல், மரநிழல், மேகக்கூட்டம், பயிற்சி நூல். கால்களை கொண்டு கண்டுபிடிப்போம் எழுதுவோம். ஒரு படம் கொடுத்துருக்காங்க, அதில் கால்கள் கொண்டு நம்ம ஆன்சர் எழுதணும். ஃபர்ஸ்ட் வந்து 2 கால்கள். அதில் அந்த படத்தில் 2 கால் வச்சு என்னெல்லாம் இருக்குன்னா, கிளி, காகம், குரங்கு. 4 கால்கள் வந்து நாய், குதிரை, பூனை. 6 கால்கள் புள்ளி, வண்டு, வண்ணத்து பூச்சி. 8 கால் வச்சு என்னெல்லாம் இருக்குன்னா, சிலந்தி. கால்களே இல்லை, அது என்னன்னா மீன். படத்தை பார்ப்போம், நிகழ்வை எழுதுவோம். ஸோ நான் ரீட் பண்ணுறேன், நீங்கள் பார்த்து எழுதிக்கோங்க. மழையில் நனையாமல் ஒருவர் குடை பிடித்து செல்கிறார், மற்றொருவர் சிறுவன் மழையில் நனைந்து கொண்டு செல்கிறான். நனையும் சிறுவனுக்கும் குடையில் இடம் கிடைக்கிறது. அடுத்த பிக்சர், மற்றொரு பெரியவரும் குடையின்றி மழையில் நனைந்து கொண்டு செல்கிறார். அவருக்கும் குடையில் இடம் கொடுத்து மூவரும் மழையில் நனையாமல் செல்கின்றன. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. இல்லை ஒரு 4 பிக்சர் கொடுத்துருக்கு, அதை வச்சு ஒரு கதை மாதிரி கிரியேட் பண்ணி எழுதணும். தென் என் குட்டியை காணவில்லை, கண்டுபிடிக்க விளம்பரம் உதவி எழுதி உதவுங்கள். ஆன்சர், காணவில்லை காணவில்லை, பழுப்பு நிற சிறிய நாய்க்குட்டி கழுத்தில் நீல நிற பட்டை அணிந்திருக்கும், பார்த்தால் அணுக வேண்டிய தொலைபேசி எண் போட்டு ஒரு நம்பர். ஸோ இது வந்து விளம்பரம் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம், அதை பார்த்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ், அன்னை தமிழை வந்து பிழை நீக்கி எழுதுவேன். ஃபர்ஸ்ட் ஒன் தமிழே, அதில் லே வந்து தப்பு. அதுக்கப்புறம் வளர்ப்பவளே, அதை நீங்கள் கரெக்டாக பார்த்து எழுதிக்கோங்க. புகழ்வதற்கே, விளையாட கலந்தவளை. படிப்பேன், பொருத்தமான சொற்களால் நிரப்புவேன். ஆன்சர், ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டை சேர்ந்த. அதுக்கப்புறம் சதுரங்க விளையாட்டு வீரர், அவர் உலக கோப்பை இறுதிப் போட்டியில் 2வது இடம் பிடித்து புகழ் பெற்றார். அதுக்கப்புறம் லாஸ்ட் லைனில் அன்னை பெருமிதம் அடைந்தாள். ஸோ எந்த வார்த்தை எது கரெக்டாக வருமோ அதில் கரெக்டாக எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் படிப்பேன், கண்டுபிடிப்பேன், எழுதுவேன். அதில் ஆன்சர், உன்னை புகழ்வதற்கே உலகில் பிறப்பெடுத்தேன். அதுக்கப்புறம் பத்தியை படிப்பேன், சரியான தேர்வுக்கு வண்ணமிடுவேன். ஃபர்ஸ்ட் ஒன், இப்பத்தில் கலைஞர் எதன் சிறப்பை கூறுகிறார்? ஆன்சர், தமிழ் மொழி. எதற்கான இவ்வுலகில் பிறப்பெடுத்ததற்காக கவிஞர் கூறுகிறார்? ஆன்சர், தமிழை புகழ்வதற்கு. தென் தேர்ட் ஒன் ஆன்சர், சொல். தென் ஃபோர்த் ஒன் ஆன்சர், மொழி. இச்சொல்லை பயன்படுத்தி ஒரு தொடர் எழுதுக.
ஆன்சர் என் தாய்மொழி தமிழ் என்று பெருமையாக கூறுவேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ். புத்தகத்தில் தேடி எழுதுவோம். முதல் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எடுத்தெழுதுக. எண்ணே எண்ணில், சொல்லில் சொல்லி, உன்னே உலகில். இப்பாடல் யாரால் எழுதப்பட்டது? எதை பற்றி எழுதப்பட்டுள்ளது? அன்னை தமிழே பாடல் நான் காமராசன் என்பவரால் எழுதப்பட்டது. இப்பாடலில் தமிழில் பெருமை பற்றி எழுதப்பட்டுள்ளது. இவ்வுலகில் தான் பிறக்க காரணமாக கவிஞர் கூறும் வரிகளை எடுத்தெழுதுக. உன்னே புகழ்வதற்கு உலகில் பிறப்பெடுத்தேன். உணர்ச்சிக்குறியுடன் முடியும் பாடல் வரிகளை எடுத்தெழுதுக. ஆவி கலந்தவளே, என்னை வளர்ப்பவளே, எண்ணில் வளர்பவளே, சொல்லி தந்தவளே, சொல்ல முடியலையே. படிப்பேன் எழுதுவேன். பால் தயிராக மாறும், தயிர் மோராக மாறும், மோர் வெண்ணெயாக மாறும், வெண்ணெய் நெய்யாக மாறும். அதுக்கப்புறம் படிப்பேன், விடையை கண்டுபிடிப்பேன். ஆன்சர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், காட்டுக்குள் ஓநாய்கள் என்ன செய்து கொண்டிருந்தன? ஆன்சர், காட்டுக்குள் ஓநாய்கள் கூட்டமாக மகிழ்ச்சியுடன் இருந்தன. நெக்ஸ்ட் பேஜ். உரையாடலை படிப்பேன், தொடர்ந்து எழுதுவேன். அதில் லாஸ்ட் பாருங்க. வெட்டக்கூடிய காய் எது தெரியுமா? ஆன்சர், வெட்டக்கூடிய காய் கத்தரிக்காய். கையில் பிடிக்க முடியாத வில் எது? ஆன்சர், வானவில். மேற்கண்ட கதையில் வண்ணமிட்ட தொடர்களை பொருத்தமாக இடங்களில் எழுதி படக்கதையை நிறைவு செய்யுங்கள். அதில் ஃபஸ்ட்டு தனியாக மாட்டிக்கொண்டேனே. அதுக்கப்புறம் கிளி என்ன சொல்கிற மாதிரினா, ஏதோ சத்தம் கேட்கிறதே, அது என்னவாக இருக்கும்? அதுக்கப்புறம் எலி இதுதான் பொறி. கிளி இது என்னன்னு கேட்குது, அதுக்கு எலி இதான் பொறி. அதுக்கப்புறம் கிளி கேட்குது நான் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு எலி சொல்லுது இந்த பொத்தானை அழுத்து. அதுக்கு எலி ஐ வெளியே வந்து விட்டேனே. தென் எலி மிக்க நன்றி. தென் நெக்ஸ்ட் பேஜ். இதில் ஒத்த ஓசையுடைய சொற்கள் என்னெல்லாம் எடுத்து எழுதணும்? என்னெல்லாம்னா கல், பல், கால், பால், தாய், காய், பட்டம், கட்டம், கண், மண். உறவு பெயர்கள் என்னெல்லாம் எடுத்து எழுதணும்? அதில் என்னெல்லாம்னா மகன், மகள், தாய், தாத்தா, மாமா. தென் அதுக்கப்புறம் ஒரு படம் கொடுத்துருக்காங்க. அதில் என் இறக்கைகள் யார் யாருடையவே எழுதுங்களேன். ஒரு படத்தில் நிறைய இறகு கொடுத்துருக்கு. அது என்னெல்லாம்னு எடுத்து எழுதணும். அது என்னெல்லாம்னா வௌவால், கிளி, சேவல், மயில், புறா, கொக்கு, கழுகு. தென் எங்களை வரைந்து முழுமையாக்குங்கள். அதில் ஃபஸ்ட் ஆடும் பறவை, ஒரு மயில் பிக்சர் ஒன்று வரைஞ்சிக்கோங்க. தென் நீந்தும் பறவை, அது வாத்து. ஸோ இதை பார்த்து உங்கள் ஒர்க் புக்கில் ஒரு மயில் ஒரு வாத்து வரைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் விதைகளை யாரால் எடுத்து தர முடியும்? ஏன்? அல்ல ஆந்தை. ஏனென்றால் ஆந்தைக்குத்தான் இருட்டில் கண் தெரியும். ஃபர்ஸ்ட் ஒன்க்கு ஆன்சர். அடுத்து செகண்ட் ஒன், தாழ்வான பகுதியில் ஆன்சர் என்ன? கழுகு. ஏனென்றால் கழுகுக்கு கூர்மையான பார்வை திறன் உண்டு. அதுக்கப்புறம் உயரமான மரத்தின் கிளைகளுக்கு இடையில், அதுக்கு ஆன்சர் குரங்கு. ஏனென்றால் குரங்குத்தான் வேகமாக மரத்தில் ஏறி கிளைக்கு கிளை தாவும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடித்த பறவையிடம் நீங்கள் என்ன பேசுவீர்கள்? எழுதுங்களேன். அதில் நீங்கள் அழகு மயிலே நீ எங்கே இருப்பாய்? அதுக்கு பறவை நான் காட்டில் இருப்பேன். அதுக்கப்புறம் நீங்கள்
உன் இறகு எனக்கு பிடிக்கும். எனக்கு ஒன்று தருவாயா? அதற்கு பறவை வந்து நிச்சயம் தருகிறேன். ஸோ இதோட லெசன் 1ல ஒர்க் புக் ஆன்சர்ஸ் முடிஞ்சிச்சு. நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் லெசன் 2க்கான ஒர்க் புக் ஆன்சர் பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.